இன்னொருத்தர் எகிரி கூச்சொல்லையே முதலமைச்சர் நாற்காலியில அப்படியே முதலமைச்சர் நாற்காலி தான் குறிப்பார். அவர் வந்த உடனே தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. 2021 பிரசாந்த் கிஷோரை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக வைத்து அந்த வேலையை மட்டும் கொடுத்தாங்க. எங்கேயாவது மேடையில் உட்கார வச்சு அவரை நமக்கு உரையாற்ற சொல்லமா? நீ உரையாற்ற வச்சு கேவலப்பட்டு போனால அந்த கையெழுத்து போட மாட்டேன்னு போயிட்டார்ல, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம்ல. என்ன நினைக்கிறாங்கன்னா பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டா அவர் முதலமைச்சர் நாற்காலியை விற்பனைக்கு வச்சிருக்காராம். வா அப்படின்னு போட்டா நீ போய் முதலமைச்சரா உட்கார்ந்துக்குவாங்களா? இவங்க என்ன புரிதல் பாருங்க. அப்படிப்பட்டவங்களாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, 2026 தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கிற இலக்குப்படி 200 தொகுதிக்கு மேலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. மெத்தனமாக இருந்துவிடக் கூடாது, மெத்தனமாக நாம் இருந்துவிடக் கூடாது. தேர்தல் பணிகளை உடனடியாக துவக்கியாக வேண்டும்.